கார்த்திகை தீபம் சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோவும் கேளுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லபடியா நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு கார்த்தி, அதுக்கப்புறம் பாட்டி, அதாவது நம்மளோட ராஜராஜன், இவங்க எல்லாருக்குமே சந்தோஷம். அவரும் பாத்தீங்கன்னா என்ன குற்றத்தினாலாம் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு மாமாவை எப்படியாவது பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நினைச்சிட்டு இருக்காரு. ரேவதி கிட்ட என்ன பண்றாரு, ரேவதி கிட்ட ரொம்ப சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் முடிஞ்சு பாத்தீங்கன்னா எல்லாருமே வீட்டுக்கு திருப்பி வந்துட்டாங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கார்த்தி என்ன பண்றாரு, ரேவதி கிட்ட ரொம்பவே நன்றி ரேவதி, நீ இல்லாம இதெல்லாம் நடந்திருக்காது. உங்க அம்மா இவ்வளவு கோவமா இருந்தாங்க, ஆனா நீதான் எப்படியாச்சும் இதெல்லாம் சரி பண்ணி நிறைவேற்றி வச்சிருக்க. அத்தை இப்படி எல்லாம் மாறி உன் பேச்ச கேட்டு நடப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா எப்படியும் உன்னாலதான் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ரேவதி கிட்ட பாத்தீங்கன்னா ரொம்பவே நன்றி சொல்லுவாரு. அதுக்கப்புறம் ரேவதி யோசிச்சுட்டு இருப்பாங்க. கார்த்திக் கேட்பாரு, என்ன ரேவதி நான் பேசிட்டு இருக்க, நீ ஏதோ யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது, நீ நன்றி சொல்றதெல்லாம் இருக்கட்டும், ஆனா நான் என்ன சொல்றேன்னா எனக்கு பதிலுக்கு எனக்கு ஒரு நீ உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக்கு ஒண்ணுமே புரியல. என்ன உதவி சொல்லு, நான் செய்யறேன் அப்படின்ற மாதிரி உடனே முன் வராரு. ரேவதி என்ன கேட்க போறாங்க அப்படின்ற அப்டேட் வரல. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒண்ணு அவங்க வெளிநாட்டு போறதுக்கான ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் நீ பண்ணணும், எங்க அம்மாவை பேசி நீ கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா மகேஷ் நீ தானே கடத்தி வச்சிருக்க, மகேஷ் நீ வெளியே விடணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. மோஸ்ட்லி இப்ப பாத்தீங்கன்னா அவங்க வெளிநாடு போறதுக்கான ஏற்பாடு தான் நடந்துட்டு இருக்குது. எப்படியாவது அம்மா எனக்கு வெளிநாடு போறதுக்கு சம்மதிக்கணும், எனக்கு ரிலாக்ஸா நான் போய் அங்க வேலை பார்க்கணும், எனக்கு இங்க சுத்தமா பிடிக்கல, உன்னையும் அம்மாவையும் பாக்குறதுக்கு எனக்கு அருவெருப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல வரா மாதிரி அப்டேட் வந்திருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ப்ரோமோ ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.